ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குற வெளிநாட்டு நண்பர்களுக்கு இந்த தகவல் ரொம்பவே அவசியமானது. உங்கள் கஃபீல் அல்லது கம்பெனி உங்கள் சம்பளத்தை உங்கள் அனுமதி இல்லாமல் குறைக்க முடியுமா இல்லையா, உங்களை வேலைக்கு அனுப்பாமல் ரூமில் உட்கார வச்சு சம்பளம் கொடுக்காம இருக்கலாமா அப்படின்றத நம்ம முழு விவரத்தோட பார்க்க போகிறோம். சவுதி லேபர் லால இருக்கிற முக்கியமான ஆர்டிகல் 66 மற்றும் ஆர்டிகல் 91 பற்றி எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 66 பற்றி பார்க்கலாம். இந்த லா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கர் தவறு செய்தா கஃபீல் அல்லது கம்பெனி சில சமயங்களில் சம்பளத்தில் கை வைக்கலாம், அதாவது சம்பளத்தை கட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஒர்க்கர் வேலைக்கு வராம இருக்கிறாங்க, வேலை சரியா செய்யாம இருக்கிறாங்க, கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்படுத்துறாங்க, இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனா உடனே சம்பளம் கட் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி வந்து அந்த ஒர்க்கருக்கு வார்னிங் கொடுக்கணும். அடுத்த தடவை மறுபடியும் இந்த தவறு நடந்தா சிறிய ஃபைன் போடுவேன், அப்படி இல்லைன்னா உங்க சம்பளத்தை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லணும். தொடர்ந்து தவறு செஞ்சாங்க அப்படின்னா பெரிய பெனாலிட்டி கட்ட சொல்லணும். கடைசியில ஜாப் டெர்மினேட் செய்யலாம். அதாவது கம்பெனி நேரடியாக சம்பளத்தை கட் பண்ண முடியாது. சட்டப்படி ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது கம்பெனி வந்து அதுக்கான ரீசனை கரெக்டா சொல்லணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா வேலைக்கு போறீங்க, உங்க வேலையை நீங்க கரெக்டா செய்யறீங்க. ஆனா கஃபீல் வந்து உங்களை ரூம்ல உட்கார வைக்கிறாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை நிறைய பேருக்கு நடந்திருக்குது. இந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் ஆர்டிகல் 91. இந்த லா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, கஃபீல் எந்த காரணமும் இல்லாம சேலரி கட் பண்ண முடியாது, முழு சம்பளத்தையும் பிடிக்க முடியாது, வேலை கொடுக்காம சேலரி நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. உங்களுடைய உரிமை வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சம்பளம் பெறுவது உங்களோட அடிப்படை உரிமை. நீங்க வேலைக்காக தான் சவுதி போயிருக்கீங்க. இந்த மாதிரியான பிரச்சனை வந்தா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, HRSD அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி, அப்படின்னா லேபர் கோர்ட்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்க அங்க போய் சொல்ல வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய கஃபீல் காரணம் இல்லாம சம்பளத்தை கட் பண்றாரு அப்படின்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சவுதி கவர்மெண்ட் வந்து இதை சீரியஸா எடுத்துக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில முக்கியமான அட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா, எப்போதும் நீங்க உங்களுடைய வேலையை கரெக்டா பண்ணுங்க. அன்னெசரியா ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணிருங்க. கான்ட்ராக்ட் டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ரைட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரியாம இருந்தாதான் அதிகமா உங்களுடைய உரிமையை நீங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஏமாந்துருவீங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆர்டிகல் 66 வந்து தவறு செய்தா மட்டுமே சேலரி கட் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 91 பாத்தீங்கன்னா காரணம் இல்லாம சேலரி கட் பண்ண முடியாது அப்படின்றத தெளிவா நம்ம வீடியோல பார்த்திருக்கோம். உங்களுடைய சம்பளம் வந்து உங்களுடைய உரிமை. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.